இப்போ சந்தானம் சார் வந்து என்ன பண்ணுவாருன்னா கவுண்டர் கொடுத்துருவாரு, நீங்க ஒரு பக்கம் கவுண்டர் கொடுப்பீங்க. எல்லாருமே இப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை பேரை வச்சு எப்படி சமாளிச்சீங்க? உண்மையிலேயே இவ்வளோ ஆங்கர் சமாளிதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் பிரிண்டர் ஆஃப் சைலண்ட்ல இருக்கிற இவங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. நாங்க எல்லாரும் பார்த்துட்டு சந்தானம் சாருமே வேற இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தாரு. இல்ல நீங்க வந்து இதுல வந்தனே கீழ எல்லாம் பசங்க போட்டாங்க ஹிந்தி வாலா ஹே கம்மி ஹே. சோ இந்த படத்துல வந்து சேஷு சார் வந்து நடிச்சிருந்தாரு. நீங்க இதுக்கு முன்னாடி சேஷு சார் எப்படி ரசிச்சீங்களோ அதே இதுலயும் இருக்கும். ஒரு பெரிய பெனிஃபிட்டான விஷயம் ரொம்ப தான். அவங்க வந்து இல்லைனாலும் அது இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு மீடியம்ல ஏதோ ஒரு வகையில. இப்போ மக்களோட இந்த சினிமா பார்வை அப்படிங்கிறது நிறைய மாறி போயிருக்கு. சொல்லிடுங்க அப்புறம் உண்மையை சொல்லுங்க. என்னன்னா ரிவ்யூ யார் பண்றா, என்ன மோட்டிவ் பண்றா, இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் நிறைய படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த படம் நல்லா இருக்கேப்பா ஏன் நிறைய பேர் பார்க்கல அப்படிங்க. ஆமா, பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. இதையே எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அதான் ஒரு பெரிய மாசான ஒரு பர்சன் தான். தலைவர் லுக்கெல்லாம் மாத்திருக்காரு. அது வந்து இங்க இதெல்லாம் போட்டு நாட்லாம் போட்டு தெரிய மாதிரி கப்பே நாங்க தான் அடிப்போம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இந்த மேட்சை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். சோ தலைவர் லுக்கெல்லாம் மாத்திருக்காரு. இன்னைக்கு வேற ஒரு வீடியோலாம் பாத்தீங்களா? ஐயோ இன்னைக்கு ஃபுல்லாவே காலையில இருந்து நாங்க வந்து இங்கே இருந்துட்டோம். ஓ மை காட். அது வந்து இங்க இதெல்லாம் போட்டு நாட்லாம் போட்டு வேற மாதிரி தெரிய மாதிரி ஆமா. யார் ஜெயிப்பா? கப்பே நாங்க தான் அடிப்போம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இந்த மேட்சை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தீவிரமான ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே இன்னும் ஓகே. நீங்க மேட்ச் போறீங்களா சார்? அந்த மேல போய் ஸ்பெஷல் இதுல உட்கார்ந்து பார்க்க போறீங்களா? கிளம்பிட்டீங்களா? இப்பவே இதுதான் முடிக்க சொன்னது. ஓ கிளம்பிட்டீங்களா? ஓகே, அப்ப அடுத்து அங்கதான் உங்களை பாக்கலாம், டிவில பாக்கலாம். நீங்க கண்டிப்பா எங்க சார் இந்த லோயர் ஸ்டாண்டா அப்பர் ஸ்டாண்டா இல்ல இந்த ஸ்பெஷல் லோக்கல் தான் நம்ம லோயர் ஸ்டாண்ட்? ஆமாமா அங்கதான். என்ன சார் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அந்த இந்த ஸ்டாண்ட் இருக்குமே சார், அங்க போய் அடிங்க. வாட் இஸ் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா நான் பாத்துட்டேன். எல்லா ஐபிஎல் மேட்சஸ்லயுமே கீழ உட்கார்ந்து தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நீங்க எங்க தான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே, உங்களை கண்டுபிடிச்சிருவாங்களே. கீழ உட்கார்ந்து தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அத கீழ போய் கட்டணும். கரெக்ட். நான் கூட போன டிக்கெட் தப்பா வாங்கி மேல போயிட்டேன். கீழ உட்கார் இல்ல சார் வர முடியாது. வரலையே. மேல அப்பர் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்களே. கேமராமேன் இவ்வளவு தூரமா வாழ்ந்து பாப்பாரு. கேமராமேன் எனக்கு முன்னாடி இருந்தாரு. அந்த அளவுக்கு தான் இருந்தாரு. அப்பர் ஸ்டாண்ட்ல இப்படி எடுத்துட்டு இருந்தாரு கேமராவை. இதுதான் நடந்தது. சூப்பர், உங்க வேர்ட்ஸ் வந்து நடக்கட்டும். ஸோ உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ மக்களோட இந்த சினிமா பார்வை அப்படிங்கிறது நிறைய மாறி போயிருக்கு. இப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு படம் போயிட்டு அவங்களே ஒரு ரிவ்யூவராக மாறுறாங்க. அவங்க போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்றாங்க இல்லை இந்த படம் ஒர்க் ஆகாது. இதை மக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே இவங்க போனாங்க இது ஒர்க் ஆகல, அப்போ நம்மளும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் மக்களோட அந்த இதுவுமே இந்த கதை நல்லா இருக்குன்னு ஒரு 2-3 தடவை போய் பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டோட படங்கள் இங்கே ரொம்பவே ஹிட் ஆகுது. ஸோ இது உங்க 2 பேர் பார்வையில் என்னவா இருக்கு? சொல்லிடுங்க அப்புறம் உண்மையை சொல்லுங்க. ஆஸ் அ டைரக்டர் ஏன்னா வந்து இதுல கண்டிப்பா சினிமா வந்துட்டு அதர் லாங்குவேஜ் தமிழ் மலையாளம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சினிமா தான். எந்த லாங்குவேஜில் நம்ம கொடுத்தாலும் இப்போ நீங்களே நிறைய தெலுங்கு படம் ரசிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ கேரளாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் விஜய் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இப்போ தமிழ் படம் எவ்வளோ ஹிட் ஆகுது அங்கே. ஸோ சினிமான்றது யூனிவர்சல் தாங்க. இப்போது அதுவும் இல்லாமல் இப்போது சினிமா வந்து கையில் வந்துடுச்சு. ஆக்சுவலாக முதல்லாம் நமக்கு அங்கே சூப்பர் ஸ்டாராக இருப்பார், நம்ம ஒரு படம் கூட பார்த்துருக்க மாட்டோம். இப்போ அப்படி கிடையாது. அங்கே கீழே இருக்க ஒரு ஹீரோ ஒரு படம் 2 படம் ஹிட்டு கொடுத்த ஹீரோ கூட அந்த படம் கூட நம்ம பார்க்க முடியுது. ஸோ சினிமா இப்போ வந்து வைடராக வந்துடுச்சு. ஸோ அதனால் நமக்கு அந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம படங்கள்லாம் வரும், நம்ம படம் இன்னும் நெக்ஸ்ட் 2 படம் வரும்போது நம்ம மறந்துடுவோம். ஸோ அப்படி தான் தவிர அந்த டாமினேஷன்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. சினிமா தான். ஸோ ரெண்டாவது நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனங்கள் அதெல்லாம் அதில் நிறைய நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. அது நீங்களே சொன்னீங்க. சேம் டைம் அதே மாதிரி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்கிறதும் அதில் இருக்குது. ஸோ அதுவுமே அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நெகட்டிவ் இருந்தாக்க அதை ஒதுக்கிடுவோம். இப்போ ஆன்லைன் ரிவ்யூ அப்படிங்கிறது ரொம்பவே நிறைய வருது. இப்போ முன்னாடி உங்களுக்கு ஒரு 5 பேர் தெரியும், ஆனால் இப்போ வந்து 25 பேர் பண்றாங்க. ஆமா, டெக்னாலஜி வளர எல்லா அதே மாதிரி ஒரு தியேட்டர் ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 5-6 இப்போ எல்லாருமே எடுக்கிறாங்க. ஒரு ஃபோனும் ஒரே ஒரு மைக் வச்சு எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ அப்படியான ரிவ்யூக்கள் கூட சில படங்களை வந்து மாத்திட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல. வாட் யூ திங்க் அபௌட் தட்?
அது யூஸ் பண்ணிக்கணும். நம்ம நல்ல படம் பண்ணிட்டாலே போதுமே. That is the question, sir. இல்லை, நம்ம நல்ல படம் பண்ணிட்டாலே போதும். அது கொண்டு போய் சேர்த்துரும் அது. அவ்வளோதான். ஓகே then. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. தமிழே தமிழ் நான் கடைசியில ஒரு வார்த்தை தான் இங்கிலீஷ்ல ஆட் பண்றேன். என்னன்னா ரிவ்யூ யார் பண்றா, என்ன மோட்டிவ் பண்றா, இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களோட வேலை வந்து இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிறதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இண்டஸ்ட்ரியை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு ஷார்ட்டுக்கு 1 மணி நேரம் ஆகுது, வெயில் மழைன்னு பார்க்காம வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் யோசிக்க வேணாம். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஷர்ட் எடுக்கிறீங்க, ட்ரை ஃபிட் ஆகுது, ஃபிட் ஆகலை, பிடிச்சிருக்கு, பிடிக்கல, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் தான். சேம் லைக் தட் மூவி பாருங்கள், போங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லை, நீங்கள் ஒப்பீனியன் வச்சுக்கோங்க. நல்லா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி உங்கள் சர்க்கிள் 100 பேருக்கு போய் சேருங்க. இது போய் சேர்ந்தாவே போதும், பழகிட்டாங்க. நல்லா இல்லைன்னா ஆப்வியஸ்லி நல்லா இல்லை தான். அது எடுத்த வந்து டைரக்டருமே ஒத்துப்பாங்க, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஒத்துப்பாங்க, எல்லாரும் ஒத்துப்பாங்க. இதுக்கு நடுவில் இதை வச்சு கேம் ஒன்று இருக்குல்ல, இந்த படத்தை இப்படி ஆக்கிடணும், இந்த படத்தை இப்படி ஆக்கிடணும்னு ஒரு மோட்டிவோட பிளானிங்கோட பண்ற டீம் இருக்குல்ல, அது வந்து சீக்கிரமே முடிவுக்கு வரணும். அது நடந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க சின்ன பட்ஜெட், பெரிய பட்ஜெட், நல்ல கதை, ஸ்கிரீன், சின்ன ஸ்கிரீன், ஒரு 10 ஸ்கிரீன் கிடைச்சாலுமே நல்ல ரிவ்யூ கரெக்டான ப்ராப்பரா கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த படமும் நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு வெளியே வரும். அது நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி போகுதுங்கிறத விட அந்த போற நாள்லயே நல்லபடியா போய் சேர்ந்து ஒரு வாரம் தான் ஓடுது, நல்ல படம் இருக்கு, ஆனா ஸ்கிரீன் கிடைக்கல, மற்ற படங்கள் நிறைய இருக்குன்னா கூட ரைட்டான ரிவ்யூ இருக்கு அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடும். இது யார் பண்றாங்க, பிசினஸ்க்கு பண்றது. ஸோ இதை பொறுத்து தான் இங்க தப்பா நடந்துட்டு இருக்கு. ஆடியன்ஸ் ட்ரிக்கல் ஆகுறாங்க ரொம்ப. அவங்களுக்கு வந்து ரொம்ப சகிப்புத்தன்மை போயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்டா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். டைட்டில் போட்டோன்னு விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லை டைட்டில்னு ரிவ்யூ போடுறான். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல செம்மையா ஸ்டார்ட் ஆயிருக்கு, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன அது ஒரு கமெண்ட். இது வந்து நீங்க அப்ப இன்டு த ஃபிலிமா இல்ல, உங்களை வந்து கட்டாயப்படுத்தல, எதையுமே நோண்டாம நீ பாரு, உனக்கு பிடிக்கும். கண்டிப்பா அப்படிதான் எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன். ரிவ்யூ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு நல்ல படங்கள், எவ்வளவு படம், எல்லா படத்தையும் நம்ம பர்சனலா உட்காந்து டிவியில வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் அப்பதான் வரும். ஒரு மாசம் கழிச்சு நம்மளுக்கு டிவி அவ்வளோ பார்க்குறோம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்றோம். அந்த மாதிரிதான் இப்பவும் இருக்கணும். அவங்க பட்டு கத்துட்டோம். அவங்களோட சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கிங்கான விஷயத்துக்குள்ள நாம மாட்டக்கூடாது, ஆடியன்ஸ் மாட்டக்கூடாது. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் 6 கோடி பேரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு கிடையாது. அவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, அவருக்கு டேஸ்ட் கூட கிடையாது. இப்போ அவர் வந்து ஒரு நியூட்ரலும் கிடையாது, எதுவுமே கிடையாது அவருக்கு. அவர் ஒரு பிளாங்கான ஒரு பிசினஸ் பீப்புள். அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டான ஒரு ரிவ்யூ கொடுக்கல. எல்லாரையும் சொல்ல நான் இன்னமும் நம்மளுக்கு பிடித்தமான எல்லா பிரிண்ட் மீடியம்லயும் ரிவ்யூஸ் இருக்காங்க, சோசியல் மீடியாலையும் விஷுவல் மீடியம்லயும் இருக்காங்க. அது ஏன்னா அவங்க ரிவ்யூ பாக்குறப்ப இவ்வளவு டீட்டெயில் நோட் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி டீமே வந்து அவங்க கூட வந்து பேசி பழகி அப்ரிஷியேட் பண்றாங்க. மேலோட்டமா நான் சொன்ன மாதிரி ட்ரிகர் பண்ணி அது மூலமா அவங்க ஏர்ன் பண்ணி படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸை குழப்பி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர விடாம அவங்களும் என்ஜாய் பண்றாங்க. ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் ட்ரை இட். நீங்க ஷர்ட் வாங்குறது எப்படி பாருங்க, அது மாதிரி நீங்க படத்தை போய் பார்த்து நீங்க பர்சனல் ஒப்பீனியன் வச்சுக்கோங்க. கரெக்ட். அந்த மாதிரி கரெக்ட் சார். நீங்கள் சொன்னது வந்து நிஜமான ஒரு விஷயம். ஏன்னா நான் நிறைய படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த படம் நல்லா இருக்கு, இப்போ ஏன் நிறைய பேர் பார்க்கல அப்படிங்க. ஆமாம், பெரிய அரசியல் இருக்கு. அது வந்து ஒரு இதையே எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா, அதான் நீங்கள் ஒரு பெரிய மாசான ஒரு பர்சன் தான். ஸோ வந்து எப்பயுமே ஒரு ஹீரோயின் ரோலுக்கு நம்ம செலக்ட் ஆகிறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அந்த கால்லாம் வரும்போது பிக் பண்ணும்போது யூ பி வெரி ஹாப்பி. ஸோ எப்படி நடந்தது அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆடிஷன்ஸ்லாம் போனீங்களா, வாட் ஹேப்பன் தேர்? ஸோ இங்கே நான் ஆக்டிங் ஆடிஷன் வந்து எனக்கு ஒரு 50வது ஆடிஷன் அப்படி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அத்தனை ஆடிஷன்ஸ் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா என்னோட பெஸ்ட்டு கொடுப்போம், அதுக்கு மேலே எனக்கு என்ன கிடைச்சாலும் எனக்கு ஓகே. நான் ஐதர் இந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகிறேன் இன்னைக்கு, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டேர்னிங் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மைண்ட் செட்டு தான் இருந்தது அன்றைக்கி. ஸோ எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்ததுங்க. ஓகே, சந்தானம் சாரோட பேர் பண்ணுறோம், ஆர்டிஸ்ட் தம்பி சாரோட பொண்ணுன்றாங்க, சந்தானம் சாரோட பேருன்றாங்க. எனக்கு ஹீரோயின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது இன்னும் என்னால் சொல்ல முடியாது. சொல்கிறப்ப நான் அந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன்.
அப்படிதான் எனக்கு வருது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இன்னமும் இருக்கு. ஸோ செலக்ட் ஆகி ஆடிஷன் வந்து 5வது நாள் தான் ஷூட் போகிறோம். அப்போ நம்ம மென்டலி ப்ரெப்டாகவும் இருக்க மாட்டோம். என்ன 4வது நாள் மூவி பூஜை, அதுக்கு ஒரு நாள் கேப்பு, அதுக்கு அடுத்த நாள் ஷூட், ஃபர்ஸ்ட் டே, இப்படி தான் இருந்தது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். அது உங்களுக்கு மோர் தென் ஹாப்பினஸ் வில் ஆல் பி இமோஷனல். Yeah, obviously. சூப்பர். நாங்களும் உங்களை வந்து அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சார் ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள் சார், இத்தனை பேரையும் வச்சு எப்படி சமாளிச்சிங்க? தட் இஸ் வாட் த क्वेश्चन ஐ வாண்ட் டு நோ த ஆன்சர். சார் உண்மையிலேயே இவ்வளோ ஆங்கர் வந்து சமாளிக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதே கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. இப்போது சந்தானம் சார் வந்து என்ன பண்ணுவார்னா கவுண்டர் கொடுத்துருவார், நீங்கள் ஒரு பக்கம் கவுண்டர் கொடுப்பீங்க, தம்பிராமையா சாரும் கவுண்டர் கொடுப்பார். எல்லாருமே இப்படி இருக்கும் போது எப்படி? எனக்கு அது ப்ளஸ் தானே, ரொம்ப எனக்கு அது ப்ளஸ்ஸாக தானே இருக்கும். அது ஸோ சார், அது எல்லாரும் ப்ளஸ்ன்னு எங்களுக்கு தெரியும் சார். இவங்களாம் தனியாக உட்காந்தாங்கன்னா எவ்வளோ சவுண்ட் இருக்கும், நீங்கள் அடுத்த சீன் யோசிப்பீங்களா மாட்டீங்களா, அதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். இல்லை, அந்த ஸ்பாட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் தனியாக தான் போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. எனக்கு ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள தான் பிரச்சனை இருக்கும். என்னென்னா ஒரே சீனில் இவங்க சொல்கிற கவுண்டர் இவங்களுக்கு சிரிப்பு வரும், ஏன்னா சிரிக்காம நடிக்கணும் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுக்கு பெரிய சேலஞ்சு. எனக்கு இவங்களெல்லாம் செம்ம சப்போர்ட்டு தான், அதனால் ஈஸி தான். ஈஸி தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சந்தானம் சார் கூட பேர் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸுங்கிறது கொஞ்சம் நிறையாவே இருக்கணும். ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து டேக்கிள் பண்ணீங்க? ஏன்னா அவர் எதாவது கவுண்டர் கொடுப்பார்ல. ஸோ இல்லை, நான் நிஜ லைஃப்லேயே வந்து ஹியூமர் ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சன் தான். ஓகே, என்னை சுற்றி வந்து என்னோட டீம்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டீம்லையும் எல்லாருமே ரொம்ப நல்ல ஹியூமர் ஃபில் பீப்புளுங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்கிரிப்டுமே வந்து பயங்கரமாக எலிவேட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சந்தானம் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் எனக்கு நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி. அண்ட் அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் டேலண்டட் பீப்புள். ஸோ இந்த லைனப்பில் நம்ம பார்ட் ஆஃப் த படமாக இருக்கிறதே பெரிய விஷயம். பட் த்ரூ அவுட் த ஜேர்னி, த்ரூ அவுட் த படம் நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றது பயங்கர எக்ஸைட்டடாகவும் இருந்தது, நர்வஸாகவும் இருந்தது. அது ஒரு மிக்சட் எமோஷன், ஹாப்பினஸ் தவிர எல்லாமே இருந்தது. இன்னமும் என்னால் அது சரியலாக இருக்குது. ஓ, இவங்க நிறைய இது. ஓகே, இவங்க ஒரு சீன்ல எல்லாரும் பின் டிராப் சைலண்ட்ல இருக்கிறப்ப இவங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். ஆமாம், சந்தானம் சாரே மிரண்டு பார்த்துருக்கோம். மிரண்டுருக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ பார்த்து பசங்களாம் மிரண்டிருப்பாங்க. போய் அவங்க இவ்வளோ தமிழ் பேசுவாங்களா அப்படின்னு அவங்க வந்து மிரண்டு இருப்பாங்க இந்த நேரத்துக்கு. சார் இன்டர்வியூ நாங்கள் எடுக்கும் போது நான் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போயிட்டு வருவேன் சார் முன்னாடி நாளே. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் தட். என்னன்னா இந்த படத்துல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸோட ரசிகன் நான். ஸோ இவங்க கூட ஃப்ரேம்ல இருக்கணும் அப்படிங்கறதுலாம் எதிர்பார்த்த காலம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ நிறைவேறிருக்கு. ஸோ சந்தானம் அண்ணாவோட கவுண்டர் காமெடி, பாலசரனோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், தம்பி அண்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், முனீஸ் அண்ணா, மாறன் அண்ணா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல கில்லி. ஓகே. ஸோ இவங்க கூட ஒர்க் பண்றப்போ எனக்கு என்னன்னா அவங்க லைவ்ல அவங்க பண்றதை பாக்குறது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு டெய்லியுமே அவ்வளோ நல்லா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. ஸோ அது ஒரு டெரரிஸ்ட் அவனை காட்டும் போது நம்மளுக்குலாம் என்ன பண்ணுவோம், ஐயோ ஓ மை காட் அப்படின்னு இருக்கும். இந்த மிஸ்ஸிங் சீன் போடும்போது நான்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ட்ரெய்லரில். அது எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் தட். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த இடத்துலையும் காமெடி மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தோம். அது சீரியஸாக இருந்தால் கூட வில்லன் சீரியஸாக இருப்பார், அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஆனால் நம்ம பண்ணுறதுலாம் விஷயங்கள்லாம் சில காமெடிகள் இருந்துகிட்டே இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி வந்தது தான் அது சந்தானம் சாரோட பேசி. ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஷாட் வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா அது வந்து எனக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. சந்தானம் சாரும் பாலா சார் மட்டுமே பிளான் பண்ணி பண்ணது. அவங்க 2 பேர் மட்டுமே பிளான் பண்ணி பண்ணது. அது ஆக்சுவலாக அது கரெக்டாக பாலா சார் கீழ் வருது, அது தூக்குறது 2 பேர் பிளான் பண்ணி பண்ணாங்க. அது பார்த்துட்டு சான்ஸே இல்லை. ஏன்னா கெஸ் நாங்கள் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு பண்ணோடனே எல்லாரும் அது இவங்களாம் எப்படி தான் அதை சிரிக்காமல் ஹேண்டில் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலாக கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் எப்படி சிரிக்காம வந்து எல்லா சீனையும் நீங்கள் நடிச்சிங்க 2 பேரும்? இல்லைன்னா வந்து டேக் போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஃபன் வந்து டைல்யூட் ஆகிடும். ஓகே. ஏன்னா அந்த மொமெண்ட்ல கிரியேட் பண்ணோமா தான் எல்லாரோட முகத்துலயும் அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டேக்லயே நல்லா வந்துரும். அது என்ன நல்லா வந்த உடனே இன்னும் ஆட் ஆயிரும் அந்த ஃபர்ஸ்ட் டேக்ல ஏதாச்சும் ஒரு விஷயம். சோ அதுல இருந்து ஒரு சின்ன விஷயம் டெவலப் ஆயிரும். சோ அடுத்து செகண்ட் டேக் அப்படிதான். சோ நல்லா வரலங்கிறதுக்காக இல்ல, ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி பெட்டர் திருப்பி எடுப்பாங்க. ஓகே. அண்ட் இந்த படத்துல நீங்க வந்து டாட் ஆர் லிட்டில் பிரின்சஸா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க கெஸ் பண்றோம் ட்ரெய்லர் பார்த்துட்டு. ரியல் லைஃப்ல நீங்க அப்படிதானா எப்படி?
ரியல் லைஃப்லயுமே நான் வந்து அப்பா பொண்ணு தான். இல்ல அது தோசையை திருப்பி போற அந்த மாதிரியா இல்ல நான் எப்படி? cook பண்ணுவேன் ஓரளவுக்கு. ஓகே, தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டோம். அதான் இண்டிபெண்டன்ட்டா ஒரு போல்டான ஒரு பொண்ணா தான் Super. வீட்ல வளர்த்தது எல்லாமே. ம். இல்லனா இது இவ்ளோ வருஷம் கண்டிப்பா. ஸ்ட்ரகிளோ சஸ்டெயினோ பண்ண முடியாது. தம்பி ராமையா சார் கூட நடிக்கணும் அப்படிங்கும் போதே நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, அந்த மனுஷன் இந்த இடத்த வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அவர் கூட நடிக்கும் போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் த லேர்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு அவர் கூட வந்து நடிக்கும் போது? அது வந்து லைவா பாக்குறப்பவே வந்து நம்ம வியக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அவரோட ஆக்டிங்கே. ஸோ அவர் காம்பினேஷன்ல நடிக்கிறதுன்றதெல்லாம் ஒரு பெரிய பிளெஸிங். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது அமையாது. தம்பி ராமையா சார் பொண்ணா எத்தனை ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர், அதுவுமே டாப் ஆர்டிஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ப்ளஸ் தம்பி சார் வந்து ஒரு அன்பிலீவபிள் எனர்ஜி இருக்கும் அவருக்கு. நம்ம கொஞ்சம் எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுற டைம் கூட அவரோட எனர்ஜி பார்த்து நமக்கு பூஸ்ட் ஆகும். அந்த மாதிரி தான் தம்பி சார். ஸோ அவர்கிட்ட இருந்து லாட்ஸ் ஆஃப் லேர்னிங். அவர் நம்ம கட் சொன்னதுக்கப்புறம் பிரேக் டைமில் அவர்கிட்ட பேசுகிற விஷயங்கள், அவர் ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்து அவ்வளோ வந்து லைஃப் ஓரியன்ட், அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ராவலுக்கு அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ வெரி ஹாப்பி தட் I've been able to work with such beautiful talented artists. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை இந்த சீன் நடிக்கும் போது கொஞ்சம் நானே வந்து ஐயோ என்னால் முடியலையேப்பா அப்படின்னு பல்ல கடிச்ச சீன்லாம் இருக்கா? என்னோட போர்ஷன் இருக்குல்ல, என்னோட கேரக்டர்ஸ் அதை சுத்தி ஒண்ணு நடக்கும். என்னை சுத்தி நடக்கிற எல்லா சீன்லயுமே நான் வந்து கண்ட்ரோல் இல்லாம தான் அந்த சீனை வந்து நான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். ஓகே. ஏன்னா நான் அந்த சீன்ல ரியாக்ட் பண்ணக்கூடாது கேரக்டர் படி. எல்லாரும் என்னை சுத்தி ஒரு ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து நான் எனக்கு பார்க்க ஏன்னா எனக்கு வேலையே கிடையாது, டைலாக் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க பண்றது பார்க்கறது அவ்வளோ ரசிச்சு பார்த்துருந்தேன். ஸோ என்னோட சீன்ஸ் அந்த காம்பினேஷன்ல வர்றது எல்லாமே வந்து அதுதான் வந்து டிராவலா இருக்கும் படத்துல. ஓகே. ஸோ அந்த கேரக்டரை வச்சு டிராவல் போயிட்டே இருக்கும். அதுல நடக்கிற நிறைய கேரக்டர்ஸ் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க போற வழியில எல்லாமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி. இப்போ இங்க இருந்து அப்படி கிளம்பி சந்தானம் பண்ணா கூட போயிட்டே இருப்போம், முனிஸ்காந்த் வருவாரு. அங்கிருந்து கட் பண்ணா மாறன் வருவாரு. இங்க இருந்து கட் பண்ணா சுவாமிநாதன் நம்மளுக்கு பிளாக் பண்ணுவாரு. ஸோ இப்படி டிராவல் பண்ணி போறப்போ நம்ம ஒவ்வொரு சீனுமே வந்து சூப்பரா இருக்கும். ஓகே, நைஸ். அப்போ ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு மூவி எங்களுக்கு வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இவங்க எல்லாரையும் சூஸ் பண்ணீங்க? இந்த ரோலுக்கு இவர் தான் செட் ஆவார், தூக்கி உள்ளே போடுங்கப்பா அப்படின்னு எப்படி நீங்கள் வந்து இவங்கள செலக்ட் பண்ணீங்க? அந்த ப்ராசஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக காமெடிக்கு வந்துட்டு ரொம்ப சேஃப் லைன் என்னென்னா கரெக்டான ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணிடணும். அதில் அதை பண்ணிட்டாலே நம்ம 50% நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நமக்கு மைண்டில் இருந்துச்சு, இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணது. ஆக்சுவலாக இதில் ஸ்கிரிப்டில் நம்ம மைண்டில் வைக்காத வந்த ஒரே ஆர்டிஸ்ட் வந்து பிரியா தான். ஸோ மற்றபடி எல்லாருமே நாங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன வச்சுருந்தோமோ அந்தந்த ஆர்டிஸ்ட் தான். ஸோ அதுக்கு கீழே செகண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகல. எல்லாருமே அது குட் டைம் என்னென்னா நமக்கு எல்லாருமே கரெக்டாக அந்த கால் ஷீட்டை அவங்க நமக்கு அடிச்சு வந்தது தான் பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அப்படிதான் வந்து. ஆமாம். பிரியாவுமே இதில் ஒரு ஸ்பெஷல் தான். பிரியாவுமே எங்களுக்கு வந்துட்டு ஷூட்டுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான் எங்களுக்கு பிரியா கன்ஃபார்ம் ஆனாங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள். நிறைய வந்து நார்த் இந்தியன் ஏரியன்ஸ் கூட அங்கே போயிட்டு. ஆமாம் சார், அது அப்படியே பழகி போச்சு. நீங்க மட்டும் இல்ல, சந்தானம் சாருமே என்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தாரு. ஓ, அவர் நடிச்ச எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து அதர் ஸ்டேட்ஸ். ஓகே. நான் கூட ஃபர்ஸ்ட் பேர் பண்ண தமிழ் போடு. இல்ல நீங்க வந்து இதுல வந்தனே சீர கீழலாம் பசங்க போட்டாங்க, ஹிந்தி வாலா ஹே கமி ஹே பானிபூரி ஹே, இந்த பொண்ணுக்கு ரசகுல்லா ஹே அப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் நல்லா தெரிஞ்சு எழுத படிக்க தெரிந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் தமிழ்ல ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் சொன்னாரு. அந்த பேப்பர் எஸ். நான் கேட்க வரதுக்குள்ளே நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து என்னன்னா நிறையா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் மோஸ்ட் ரோல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. இன்னும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ரோல்னால் என்னவா இருக்கு? யூ வாண்ட் டு ட்ரை திஸ் ரோல்? 2 ரோல். ட்ரான்ஸ்ஜெண்டர் ஒன்று, அன்காம்ப்ரமைஸ்டு சைக்கோ. ஓகே, எதனால் அந்த 2 ரோல்? நம்மளுக்கு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்கும் எழுதுறப்போ. மெக்கானிக் அப்படின்னு எழுதுனா மெக்கானிக்கோட பிஹேவியர் சொல்லிருக்கு. அது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்போம். பாடி லாங்குவேஜாக வித்தியாசமாக இருக்கும், உருவமாக வித்தியாசமாக இருக்கும், கலராக வித்தியாசமாக இருக்கும். ஒரு குக் அப்படின்னா ஒரு குக்குக்கான மேனரிசம் அது. சைக்கோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட உலகத்துக்குள்ளே 1000 எமோஷன்ஸ் ஓடிட்டு முகத்தில் ஒன்று இருக்கும். முகத்துக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்கும். அவன் எதை கன்வே பண்ணுறான், எது யோசிக்கிறான், அந்த உலகத்துக்குள்ளே அவன் என்னவா இருக்கான், இது அந்தந்த இடத்துல ரொம்ப பர்டிகுலரான இடத்துல மட்டும்தான் வெளிப்படும். அப்போ தான் அவன் வந்து மென்டலி
ரிட்டார்டட் ஒரு மாதிரியான பர்சன் அப்படிங்கிறதே சில இடங்கள்ல மட்டும்தான் தெரியும். அவனை பாதிக்கிற விஷயம் நடக்கிறப்ப மட்டும்தான் அவனோட ஃபேஸஸ் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எஸ் ஸோ அது பண்ணணும்னு ஆசை. டிரான்ஸ்ஜெண்டர் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா தே ஆர் கிஃப்டட். ஸோ 2 எமோஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அது கேரி பண்ணுறப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான். சூப்பர். ஸோ இந்த படத்தில் வந்து சேஷு சார் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அவரோட பார்ட் இந்த படத்தில் எப்படி வந்திருக்கு அண்ட் நாங்கள் எவ்வளோ அவரை வந்து கொண்டாடப்படும் இந்த படத்தில்? நீங்கள் இதுக்கு முன்னாடி சேஷு சார் எப்படி ரசிச்சிங்களோ அதே இதுலேயும் இருக்கும். ஓகே. என்ன சொல்கிறது, ஒரு ஃபினிஷிங்லாம் நான் படத்தோடைய ஃபினிஷிங் சில விஷயங்கள் எல்லாமே அவரால் தான் முடியும் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நிறைய போர்ஷன்ஸ் இல்லைனாலும் அவருடைய இது வந்து வர போர்ஷன்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக வந்து அவர் இல்லைன்றது தான் நம்மளோட வருத்தம். பட் ஆனால் நம்ம படத்தில் அவர் இருந்திருக்காருன்றது சந்தோஷம். அண்ட் அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் 2 பேருக்கும் எப்படி இருந்தது? பிடித்தமான நடிகர், ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே. ஸோ அது நல்லா இருக்கும். அவங்க கூட இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. செட்டில் ரொம்ப சாதாரணமாக அவங்க வந்து இருக்கிற மிங்கிள் ஆகிற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மிஸ் பண்ணுறோம். ஸோ என்றைக்குமே அவங்களோட ப்ராடக்ட் மூலமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் நீங்கள்? சேஷு சாரோட ஒரு சீனும் தான் காம்பினேஷன் இருந்தது. ஆனால் நான் அவர் நிறைய மற்ற படங்களில் பார்த்து ரசிச்சிருக்கேன். லுலு சபாலேருந்தே வந்து எனக்கு நான் ரொம்ப ரசித்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அப்புறம் மட்டும் மனோபாலா சாருமே, மனோபாலா சார் தான் என்னோட கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப கனமான ஒரு ஃபீலிங் தான் அது. எப்போ அந்த சீன் பார்த்தாலுமே எனக்கு நிம்மதியாக தான் இருக்கும். என்னோட முதல் அவார்ட் மனோபாலா சார் கையில் தான் வாங்கினேன். பட் ஆனால் அவங்க விட்டுட்டு போனது வந்து காலகாலத்துக்கு வெளியே. அவங்க 2 பேரையும் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எங்கிட்டு இருக்கும் போது அவங்க 2 பேருமே திரையில் பார்க்கும்போது இன்னும் மக்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். திருப்பி அவங்க மீன் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இந்த படத்தில் வந்து மக்கள் கிடைக்கும். பெரிய பெனிஃபிட்டான விஷயம் ரொம்ப தான். அவங்க வந்து இல்லைனாலும் அது இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு மீடியம்ல ஏதோ ஒரு வகையில் இந்த போகிற போக்கில் எப்படி வேணாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக. அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் 1 பாயிண்ட் நீங்கள் 3 பேருமே சொல்லுவீங்க மக்களுக்கு? ஜஸ்ட் 1 பாயிண்ட், கமான். ஜாலியாக ஒரு படத்தை போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் ஃபேமிலியோடனா நீங்கள் கண்டிப்பாக இங்கே நான் தான் கிங் படத்துக்கு வரணும். சூப்பர். ஸோ நீங்கள்? என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட்னா காமெடி தான் இங்கே. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டும் ஒரே ஃப்ரேம். ஓகே, சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொல்ல போகிறது வேற லெவலில் ஃபுல் ப்ரெஷர், ஃபுல் பவர்ல ஃபுல் பவர்ல. இந்த சம்மர் கத்திரி வெயில் ஏசி தியேட்டர்ல குளு குளுன்னு உட்காந்து கலகலன்னு சிரிக்க இங்க நான் தான் கிங் படத்தை வேற மாதிரி. ஸோ உங்களோட இந்த படமும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். நம்ம திருப்பி வந்து சக்ஸஸ் மீட்ல வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.